ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, FEA லேபரேட்டரியில ஃபர்ஸ்ட்டு எக்ஸர்சைஸ் கேன்டிலீவர் பீம் போட்டிருப்போம்ல வித் ஒன் டைமென்ஷனல் லோட் அதான். ஸோ இட்ஸ் மீன்ஸ் ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் யூசிங் ஒன் டைமென்ஷனல் லிங்க் ஆர் ஸ்பேர் எலமெண்ட்ஸ் ரைட். ஸோ இப்போ வந்து நமக்கு ஒரு கேன்டிலீவர் பீம் வேணும். கேன்டிலீவர் பீம் வேணும். ஒன் சைடு ஃபிக்ஸ்ட், ஒன் சைடு வந்து லோட் தரப்போகுது. ஸோ இப்போ எப்படி பண்ணோம் அப்படிங்கிற ஸ்டெப்ஸ் ஃபுல்லாக பார்த்துடலாம் வித் ரெஸ்பெக்ட் டு லேப். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் போய்க்கணும். ஸோ அதில் ஸ்ட்ரக்சரல் கிளிக் பண்ணிக்கணும். ஓகே, தென் ப்ரீ ப்ராசஸர், எலமெண்ட் டைப், ஆட் ஆர் எடிட் அண்ட் இங்கே ஆட், தென் கிளிக் லிங்க், தென் 3D 590 STN 180, தென் ஓகே. அதுக்கப்புறம் வந்து மெட்டீரியல் கொடுக்கணும். அந்த கேன்டிலீவர் பீம் என்ன மெட்டீரியல் இருக்குது, ஸோ மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி, அதில் மெட்டீரியல் மாடல்ஸ், அதில் ஸ்ட்ரக்சரல், லீனியர், எலாஸ்டிக், ஐசோட்ரோபிக். இந்த EXங்கிறது என்னன்னா யங்ஸ் மாடுலஸ். யங்ஸ் மாடுலஸ் வந்து கொஷின்லேயே கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி நான் இப்போ கொஷின் காமிக்கிறேன். ஸோ இதான் கொஷின். ஸோ நம்ம சொன்ன கேன்டிலீவர் பீம் அது வந்து 100 மில்லிமீட்டர் லென்த்தில் இருக்குது. 10 கிலோமீட்டர் லோடு கொடுக்குறாங்க. அது கிராஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா யங்ஸ் மாடுலஸ் அண்ட் பாய்சன் ரேஷியோ ரைட். ஸோ யங்ஸ் மாடுலஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2×10⁵ கொடுத்துருக்காங்க. ஸோ 2×10⁵ நம்ம வந்து இந்த இடத்துல எப்படி எழுதலாம்னா 200E3ன்னு போடலாம். அப்போனா 200 அதுக்கப்புறம் 3 0 வருதுன்னு அர்த்தம். ஓகேவா, அதான் 2×10⁵. இப்போ 200 1 2 3 இப்படியும் போடலாம், 200E3 இப்படியும் போடலாம். போத் ஆர் கரெக்ட். ஸோ அதுக்கப்புறம் பாய்சன் ரேஷியோ, இது PRXனா பாய்சன் ரேஷியோ, அது 0.3. இப்போ ஓகே கொடுத்துட்டேன். ஓகே கொடுத்துட்டு இந்த இடத்துல எக்ஸ் கொடுக்க மறந்துடாதீங்க. எக்ஸ் கொடுக்கலன்னா அடுத்து வர்றது வேலை செய்யாமல் போயிடும். ஸோ இப்போ எக்ஸ் கொடுத்துட்டேன். இப்போ நான் ஆன்சர்ஸ் இதுக்குள்ளே போயிடுறேன். தென் அடுத்து பார்த்தோம்னா வந்து செக்ஷன்ஸ், அதாவது என்ன டைப் ஆஃப் ஏரியா அப்படிங்கிறது கொடுக்கணும். அந்த லிங்க் செக்ஷனுக்குள்ளே போயிட்டு லிங்கை கிளிக் பண்ணிட்டு ஆடு கொடுத்துட்டு இதை 1ன்னு நேம் பண்ணிடுங்க முதல் செக்ஷன். அண்ட் ஓகே, இதுவுமே வந்து 1ன்னு நேம் பண்ணாலே ஓகே தான். லிங்க் ஏரியா வந்து 100, இந்த 10×10 இருந்துச்சுல நம்மளுக்கு சம்ல. ஸோ அதனால 10×10 100ன்னு சொல்லிக்கிறேன். இப்போ நான் வந்து மாடல் பண்ணணும், அதாவது கிரியேட் பண்ணணும். அந்த பீமை நான் வந்து இங்கே சாஃப்ட்வேரில் கொண்டு வரணும். அதை கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும், ஒரு பாயிண்ட், ஒரு லைன் ட்ரா பண்ணணும், ஒரு பாயிண்ட் தேவை தானே. ஸோ அது மாதிரி இந்த சாஃப்ட்வேரில் கீ பாயிண்ட்ங்கிறது தேவை. ஸோ அந்த கீ பாயிண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணணும். அது எப்படி கிரியேட் பண்ணுறது, மாடலிங், கிரியேட், கீ பாயிண்ட்ஸ். நோட் வச்சு பண்ணுவாங்க சிலர், நம்ம கீ பாயிண்ட் வச்சு பண்ணுறோம். கீ பாயிண்ட் கொடுத்துட்டு இன் ஆக்டிவ் சிஎஸ் கொடுக்கணும். இந்த இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வேலை நடக்க போகுது அப்படிங்கிறத யோசிக்கணும். அதான் முக்கியமானது. இதில் சும்மா லோடு கொடுத்து கிடைக்குதுன்னா ஓகே, அதெல்லாம் கிடையாது. கரெக்டாக யோசிக்கிறோம். இப்போ லெஃப்ட் சைடில் ஃபிக்ஸ்டாக இருக்குது, ரைட் சைடில் ஃபோர்ஸ் கொடுக்கும். அப்போ 2 இடத்துல வேலை நடக்குது. அப்போ நமக்கு 2 கீ பாயிண்ட் தேவை. இப்போ மொதல் கீ பாயிண்ட்டு ஃபிக்ஸ்டாக இருக்கும் லெஃப்ட் சைடு. ஸோ அது வந்து XYZ, அதாவது அந்த ஆரிஜினில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ மொதல் கீ பாயிண்ட் நேம் பண்ணிக்கிறேன் 1ன்னு சொல்லிட்டு. XYZ எல்லாமே எதுவுமே கொடுக்க தேவையில்லை, ஏன்னா அது ஆரிஜினலாக இருக்க போகுது. இப்போ நான் ஓகே கொடுத்தேன்னா அப்படியே முடிஞ்சிடும். அடுத்து நான் திரும்ப போயிட்டு ஆக்டிவ் சிஎஸ் கொடுத்து உள்ளே போயிட்டு இருக்கணும். நான் அப்ளை கொடுத்தேன்னா செகண்டாக வரப்போகிற கீ பாயிண்ட் அப்படியே பிளிங்க் ஆகி வந்துச்சுல, அப்படின்னா ஃபர்ஸ்ட் அப்ளை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். செகண்டாக வரப்போகிற கீ பாயிண்ட்டை கொடுத்துட்டேன். இப்போ அவனுக்கு செகண்டாக வர கீ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லெஃப்ட் சைடில் இருந்து ஃபிக்ஸ்ட் எண்ட்லேருந்து ரைட் எண்ட் வரைக்கும் ஒரு 100 மில்லிமீட்டர் லென்த்தில் இருந்து இருக்குது. ஸோ அந்த இதை நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுக்கணும், என்ன டைரக்ஷன் இருக்குது, எக்ஸ் டைரக்ஷன் இருக்குது. அப்போ XYZ இது. ஸோ எக்ஸ் டைரக்ஷனில் 100 மில்லிமீட்டருங்கிறது டிஃபால்ட்டாகவே APDL இருக்கக்கூடியது. ஸோ இங்கே ஓகே கொடுத்துட்டிங்கன்னா 2 கீ பாயிண்ட் இங்கே 1 இருக்குது, இது Z2 நினச்சிக்க வேண்டாம், இது 1 இது 2 இருக்குது. இப்போ இந்த கீ பாயிண்ட்டு வச்சாச்சு. அதை லைன் பண்ணோம்ல, அதே கிரியேட்டில் லைன்ஸ் போயிட்டு ஸ்ட்ரைட் லைன் போயிட்டு இங்கே ஒரு கருப்பு கலரில் பிளாக் கலரில் ஒரு ஏரோ மார்க்கு மேலே பார்த்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி இந்த மொதல் கீ பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து கடைசி கீ பாயிண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா லைன் வந்துடும். ஸோ லைன் வந்த பிறகு ஓகே கொடுத்தா லைன் கிரியேட் ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்ணோம், மெஷ்ஷிங் பண்ணணும். அந்த மெஷ் பண்ணும்போது அது கீழே மெஷ்ஷிங் இருக்கும், அதை கிளிக் பண்ணி மெஷ் டூல் கிளிக் பண்ணி இப்போ எதை மெஷ் பண்ண போகிறோம், லைனை பண்ண போகிறோம். இந்த இடத்துல வந்து லைன்ஸுங்கிற செட்டு கொடுத்துட்டு திரும்ப அந்த பிளாக் கலரில் ஏரோ மார்க் வரும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா மெஷிங் முடிஞ்சு. இப்போ என்ன பண்ணியிருக்கோம், நான் மெஷிங் முடியலை. இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த லைனை தான் நான் மெஷ் பண்ண போகிறேன் அப்படின்னு சாஃப்ட்வேருக்கு சொல்லியிருக்கோம். இப்போ எவ்வளவு மெஷ் பண்ணணும், நம்பர் ஆஃப் எலமெண்ட் டிவிஷன்ஸ் கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் நான் 100 கொடுத்துக்கிறேன். எவ்வளோ நம்பர் ஆஃப் எலமெண்ட் பிரிக்க போகிறோம் அப்படிங்கிறது ஓகேவா கொடுத்துட்டு நீங்கள் மெஷ் கொடுத்தீங்கன்னா மெஷ் கொடுத்துட்டு எதை மெஷ் பண்ண போகிறீங்க இந்த லைனை, தென் ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ வந்துடுச்சு. இப்போ இதில் எலமெண்ட் மாறிங்கிறத எல்லாரும் நோட்டீஸ் பண்ணுறீங்களா? ஸோ அப்படி மாறினா தான் நீங்கள் மெஷிங் பண்ணியிருக்கீங்கிறது அர்த்தம். தென்
ஸோ அடுத்து சொல்யூஷன் நம்ம போகணும். சொல்யூஷன் போனீங்கன்னா, இந்த இடத்துல வந்து சொல்யூஷன் கிளிக் பண்ணீங்கன்னா, அதுல வந்து லோடு குடுக்க கேட்கும். ஸோ லெஃப்ட் சைடு என்ன ஃபிக்ஸ்டா இருக்கு. ரைட் சைடு என்ன லோடு. அப்ப லெஃப்ட் சைடுல வந்து எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் இல்ல. டிஸ்பிளேஸ்மென்ட் 0. ஸோ சொல்யூஷன் போயிட்டு, டிஃபைன் லோட்ஸ் போயிட்டு, அப்ளை போயிட்டு, ஸ்ட்ரக்சரல் போனீங்கன்னா, டிஃபைன் லோட், அப்ளை, ஸ்ட்ரக்சரல் போனா டிஸ்பிளேஸ்மென்ட் லெஃப்ட் சைடுல ஃபிக்ஸ்டு. டிஸ்பிளேஸ்மென்ட் ஃபிக்ஸ்டு. அப்ப எதுல நம்ம எத வச்சு கிரியேட் பண்ணியிருக்கோம் நம்ம? கீ பாயிண்ட். அப்ப கீ பாயிண்ட்ட கிளிக் பண்ணிட்டு, அதே ஏரோ மார்க்க கிளிக் பண்ணீங்கன்னா, அந்த இடத்துல வந்து மூவ்மெண்ட்டே இருக்காது. அதான் இங்க என்ன டிகிரீஸ் ஆஃப் ஃப்ரீடம் டு பி கன்ஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. அது ஃபிக்ஸ்டுனால ஏதாவது நகருதா? நகரவே இல்ல. அப்ப ஆல் டிகிரீஸ் ஆஃப் ஃப்ரீடம்ஸ் ஆர் அரெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே குடுக்குறோம். இப்ப ரைட் சைடுல நம்ம லோடு குடுக்கணும். அதான் இங்க ஃபோர்ஸ் ஆர் மொமெண்ட்ன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஃபோர்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா, ஆன் கீ பாயிண்ட்ஸ் அந்த கீ பாயிண்ட்ட கிளிக் பண்ணிட்டு, ஓகே குடுத்துட்டு, எக்ஸ் டைரக்ஷன்ல லோட் ஆக்ட் ஆகுது. அதாவது இங்க எஃப்எக்ஸ்ங்கிறது குடுத்துருக்கோம். எவ்வளவு லோடு 10 கிலோநியூட்டன். ஸோ 10, 1, 2, 3 3 0 குடுக்கலாம். இல்ல E3ன்னு குடுக்கலாம். போத் ஆர் கரெக்ட். ஸோ ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றது? அதுக்கப்புறம் வந்து லோடு குடுத்த பிறகு சால்வ் குடுக்கணும். கரண்ட் எல்எஸ் குடுக்கணும். ஸோ இந்த மாரி ஒரு இது பாப்பப் ஆகும். ஸோ என்ன சொல்லுது? சால்வ் பீயிங் சொல்யூஷன் கரண்ட்லாம் சால்வ் பண்ணியாச்சு. ஓகே. இப்ப இங்க என்ன வந்து சொல்யூஷன் இஸ் டன் அப்படின்னு வந்துச்சு. அப்புறம் நம்ம வந்து எல்லாமே குடுத்து சொல்யூஷன் பண்ணி முடிச்சுட்டோம். இப்ப என்ன பண்ணணும்? ரிசல்ட் எடுக்கணும். ரிசல்ட் எடுக்கிறதுக்கு எல்லாமே கிளியரா இருக்கணும். 3 டைமென்ஷன்ல இருக்கணும். அதாவது இந்த 3 டைமென்ஷன்ல இங்க பார் இருக்குல்ல, அது மாரி இருக்கணும். அப்புறம் கருப்பு கலரா, ஒயிட் கலர் மத்தனால இருக்கு. அது என்ன பண்ணணும்னா, பிளாட் கண்ட்ரோல்ஸ்குள்ள போனீங்கன்னா, ஸ்டைல் அந்த ஸ்டைல்ல கலர்ஸ்குள்ள போனீங்கன்னா, ரிவர்ஸ் வீடியோ. ஸ்டைல், கலர்ஸ், ரிவர்ஸ் வீடியோ. எல்லாம் ஒயிட் ஆயிருச்சா? இப்போ இந்த சிங்கிள் அதாவது 1 லைன நான் வந்து 2டியா சாரி ஐ மீன் 3டியா மாத்தணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, பிளாட் கண்ட்ரோல், ஸ்டைல், சைஸ் அண்ட் ஷேப் இத வந்து டிஸ்ப்ளே ஆஃப் எலிமெண்ட் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்கேல வந்து 1 குடுத்துக்கோங்க. அண்ட் ஓகே. ஸோ பண்ணீங்கன்னா இந்த மாரி கிடைச்சிச்சு. இத வந்து எப்படி நான் 3D என்ன கொண்டு வரது? இந்த ரைட் சைட்ல போய் ஐசோமெட்ரிக் வியூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாரி வந்துரும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும்னா, ஆ ஜெனரல் போஸ்ட் ப்ராசஸிங்குள்ள போயிட்டு, ஸோ ரிசல்ட் வியூவர்க்குள்ள போனீங்கன்னா, இந்த மாரி பாப்பப் ஆகும். ஸோ அதுல வந்து நமக்கு என்ன தேவை? டிகிரீஸ் ஆஃப் ஃப்ரீடம் சொல்யூஷன் தேவை. ஸோ அது வந்து எக்ஸ் காம்போனன்ட்ல எவ்வளோ நடந்திருக்குங்கிறது தேவை. ஸோ இத பிளாட் ரிசல்ட் குடுத்தீங்கன்னா, எப்படி எவ்வளோ பிளாட் ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்துரும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆ நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் தேவை. ஸ்ட்ரெஸ் எக்ஸ் காம்போனன்ட்ல தேவை. இந்த பிளாட் ரிசல்ட்ஸ் குடுத்தீங்கன்னா, எவ்வளோ எவ்வளோ ஸ்ட்ரெஸ் வந்திருக்குங்கிறது கிடைக்கும். அண்ட் ஆல்சோ ஆ நமக்கு என்ன தேவை? டிஸ்பிளேஸ்மென்ட் தான் டிகிரீஸ் ஆஃப் ஃப்ரீடம் எடுத்துட்டோம். ஸ்ட்ரெஸ் எடுத்துட்டோம். அடுத்து ஸ்ட்ரெயின் வேணும். டோட்டல் மெக்கானிக்கல் ஸ்ட்ரெயின் போயிட்டு, அதில எக்ஸ் காம்போனன்ட் போனீங்கன்னா, அதிலயுமே ஸ்ட்ரெயின் காட்டும். எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து மேல வந்து மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்ட்ரெயின், மினிமம் எவ்வளோ ஸ்ட்ரெயினு, ஸ்ட்ரெஸ்ஸுக்குமே காட்டும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க இத வந்து சும்மா எக்ஸ் குடுத்துட்டு வந்தீங்கன்னா, இந்த இடத்துல நீங்க பிரிண்ட் எடுக்கும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல மேல படுதா? ஸோ அப்படி இருக்கக்கூடாது. ஸோ இந்த இந்த பேன் மாடல் ரைட் குடுத்தீங்கன்னா தள்ளிரும். ஸோ எப்படி வந்து பிரிண்ட் எடுக்கணும்னா, இந்த இடத்துல வந்து இமேஜ் கேப்சர் இருக்கு. அது போயிட்டு கேப்சர் டூ ஃபைல் குடுத்துட்டு, இதுல வந்து பிரசன்டேஷன் ஒண்ணு இருக்கும். பிரசன்டேஷன் கிளிக் பண்ணிட்டு, போர்ட்ரைட் குடுத்துட்டு, ஓகே குடுத்தீங்கன்னா, நீங்க வந்து எந்த இடத்துல வந்து தேவை அப்படிங்கிறது இந்த இடத்துல கேக்குது. ஸோ நம்ம வந்து நம்மளோட லேப்ல வந்து நம்ம எங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் டைரக்டரி செலக்ட் பண்ணியிருக்கோமோ, அங்க குடுத்தாலே போதும். ஸோ அது வந்து டக்குன்னு வந்துரும். ஸோ வந்து இந்த இடத்துல லேப்டாப்ல நான் எதுவுமே சேவ் பண்ணாம பண்றனால எனக்கு இந்த மாரி காமிக்குது. தட்ஸ் ஆல். இதோட முடிஞ்சுச்சு. தேங்க் யூ.